விஜயதசமி அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. முந்தின நாள் வந்து வீட்ல பூஜை பண்ணதுனால, வீட்ல நெறைய வேலை. அது இல்லாம சாமானும் நெறைய சேர்ந்துருச்சு. சரி தூங்கி எழுந்திச்ச உடனே இந்த வேலை தான் ஃபர்ஸ்ட்டு போச்சு. சிங்க்கு ஃபுல்லா அவ்ளோ பாத்திரம். சரி பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு, அப்புறம் ஒண்ணு ஒண்ணா நம்ம பண்ணலான்ட்டு, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டா தான் செஞ்சேனே. மார்னிங் 9:30 கிட்டே ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு. சரி எனக்கும் ஷாம் குட்டிக்கும் வந்து கொஞ்சம் 2 டேஸா வந்து கோல்டா இருக்கு. சரி பக்கத்துல வந்து முசு முசு இலை இருந்ததுன்றதுனால, அத வச்சு தான் இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் செஞ்சேனே. முசு முசு தோசை தான் நான் செஞ்சேனே. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிட்டு அப்படியே தோசை மாவில் கொஞ்சமாக கலந்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தான் ஊற்றி சாப்பிட்டுமே. இதுக்கு வந்து ஒயிட் சட்னி வச்சு தான் சாப்பிட்டேனே, தேங்காய் சட்னி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே இல்லைனா கூட இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி ஃபுட்டு இது. இருமல் சளி இருந்துச்சுன்னா இந்த முசு முசு தோசை இல்லை முசு முசு அடை செஞ்சு சாப்பிட்டா சீக்கிரம் சரியாயிடும். ஷாம் குட்டி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள். இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.